பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 19ஆம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். Philippians chapter 3 verses 13 and 14. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் ஒன்று செய்கிறேன், அது என்னன்னா பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நான் நாடுகிறேன். பின்னானவைகள், எனக்கு பின்னால் அநேக காரியங்கள் இருக்குது, அநேக சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்தது, அதையெல்லாம் நான் மறந்து விட்டேன். நான் முன்னான காரியங்கள், எனக்கு முன்னால் வைக்கப்பட்டு இருக்கிற காரியங்களுக்காக நான் என்ன செய்கிறேன், நான் அதை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு அழைப்பு இருக்குது. அது எப்படிப்பட்ட அழைப்பு? அது பரம அழைப்பு. அது பரலோகத்திலிருந்து வந்த ஒரு டிவைன் கால் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே இருக்குது இல்லை பிரியமானவர்களே? இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் நம்மளை ரட்சித்து இன்னைக்கு ரட்சிப்பில் நிலைத்திருக்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பரம அழைப்பு தான். அல்லேலூயா. அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் என்ன செய்கிறேன், லக்கை நோக்கி நான் தொடருகிறேன். பின்னானவைகள் எல்லாம் நான் மறந்துட்டேன். எனக்கு முன்னால் ஒன்று தான், ஒரே ஒரு கோல், எனக்கு ஒரு லக்கு இருக்குது. அது என்ன லக்கு? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள். அந்த லக்கை நோக்கி நான் என்ன செய்கிறேன், தொடருகிறேன். எனக்கு எதுவுமே என்னை ஸ்டாப் பண்ண முடியாது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அன்ஸ்டாப்பபிள் பர்சன் இல்லை, ஒரு அருமையான ஒரு அப்போஸ்தலன். எத்தனையோ சபைகளை ஸ்தாபித்து எவ்வளோ நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இழப்புகள் எல்லாவற்றின் மத்தியிலையும் அவர் என்ன செய்கிறார், இந்த ஓட்டத்தை நான் தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் அப்படி சொல்வார். ஆனால் நீங்களும் நானும் நம்மளால் ஏன் செய்ய முடியாது? ஏன் நம்ம சோர்ந்து போகிறோம்? நிறைய நேரத்தில் நம்ம ஏன் சோர்ந்து போகிறோம் பிரியமானவர்களே? கர்த்தர் நமக்கு ஒரு லக்கை வைத்திருக்கிறார். அந்த லக்கை நோக்கி நம்ம என்ன செய்கிறோம், தொடருகிறோம். அப்போ நம்ம லக்கை நோக்கி தொடரணும்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், பின்னானவைகளை மறந்து விட வேண்டும். நமக்கு நடந்த காரியங்கள், நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நம்ம மறக்கணும். அல்லேலூயா. நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன, நம்மளால் பின்னானதை மறக்க முடியல, அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி தானே? நேற்று நடந்த காரியம், போன வாரம் நடந்தது, அவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு அதையே நம்ம யோசித்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த நாளை நம்மளால் அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது. நேற்றுள்ள காரியத்தை நான் இன்னைக்கு யோசித்து சோர்ந்து இல்லை அழுது கொண்டு இருக்கும் பொழுது இந்த நாளினுடைய அநேக காரியங்களை என்னால் அனுபவிக்க முடியாமல் போகுது. பழசு முடிஞ்சிருச்சு, நேற்றைய தினம் முடிந்து போய்விட்டது. நம்ம அங்கே போகணும்னாலும் இனிமேல் நம்மளால் போக முடியாது. யாராவது போக முடியுமா? அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இறந்த காலம் இல்லை, பாஸ்ட் டென்ஸ்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ஆனால் தமிழில் ரொம்ப அழகாக அதுக்கு ஒரு காலத்துக்கு பேர் வச்சுருக்கிறாங்க, இறந்த காலம். அதுக்கு இறந்த காலத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நிகழ்காலம் தான் நம்ம கையில் இருக்குது. எதிர்காலத்தில் அநேக காரியங்கள் நமக்காய் காத்திருக்கிறது. முன்னானவைகளை நீங்கள் நாடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு முன்னால் அநேக நன்மைகள் இருக்குது. ஒருவேளை பழைய நாட்களில் தீமைகள் நடந்திருக்கலாம், ஆனால் அதையே யோசித்து எனக்கு வர்ற நன்மையை நான் இழந்து பெறக்கூடாது இல்லையா? ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறார், நிறைய நன்மைகளை வச்சிருக்கிறார். அப்போ லக்கை நோக்கி, என் கண்கள் எங்கே இருக்கணும், பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது, பின்னிட்டு பாராதே என்று கர்த்தர் சொன்னார். லோத்தின் மனைவியை போல நீ ஆயிராத, பின்னிட்டு பார்க்காதன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவர். அதனால பின்னால் திரும்பி பார்க்கறத நிறுத்திட்டு, அப்படியெல்லாம் பண்ணாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி செஞ்சுட்டாங்களே, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, இப்படிப்பட்ட இடத்துல நான் மாட்டிக்கிட்டேனே, இப்படியெல்லாம் சொல்கிறத நிறுத்தி விட்டு நடந்தது நடந்துருச்சு இல்லையா? இனிமேல் என்ன செய்யலாம், இனிமேல் என் லைஃப்பை நான் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத கர்த்தருக்குள்ள அந்த லக்கு
பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் என்ன செய்கிறேன்? லக்கை நோக்கி நான் தொடருகிறேன். நான் உட்கார மாட்டேன், இந்த இடத்துல நான் விட்டுவிட மாட்டேன். கர்த்தர் என்னை எதற்கு பிடித்தார்? நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன், லக்கை நோக்கி தொடருகிறேன். ஹல்லேலூயா. 12ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஆசையா தொடர்கிறாராம். 14வது வசனம் என்ன சொல்லுது? லக்கை நோக்கி தொடருகிறேன். கண்டினியூ பண்ணலாம். இந்த லைஃப்பை நம்ம என்ன செய்யணும்? கண்டினியூ பண்ணுறோம். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் என்னை அழைக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த லக்கை நோக்கி நம்ம தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆமேன். எந்த காரியமும் நம்மளை அமிழ்த்த முடியாது, நம்மளை ஸ்டாப் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸோ எந்த காரியங்களும் சரி நம்மளை ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம லக்கை நோக்கி தொடர்ந்து போக வேண்டும். நமக்காக ஒரு லக்கு இருக்கிறது, அந்த பரம அழைப்பு நமக்கு இருக்கிறது. அந்த அழைப்பில் நிலைத்திருந்த காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?